வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 11 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,154.25 388 பிடிஎஸ் 0.49 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம் அட்டர்னல் 2.50 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.14 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,471.70.46 விழுக்காடு ஆக உள்ளது. -0.46 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்திய பங்குச்சந்தை சரிவுடன் நிறைவு. சென்செக்ஸ் 78,154 ஆக வீழ்ச்சி. PSE சென்செக்ஸ் 0.49 விழுக்காடு சரிந்து 78,154.25 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.46 விழுக்காடு சரிந்து 24,471.70 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.14 விழுக்காடு சரிந்து 11,780 ரூபாய் ஆகவும். M&M 1.62 விழுக்காடு சரிந்து 3,460 ரூபாய் 10 பைசா ஆகவும் சரிவைச் சந்தித்தன. அமெரிக்க மோசடி வழக்கிலிருந்து கௌதம் அதானி விடுவிப்பு. புதிய கடன் ஒப்புதல். 2 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்க லஞ்ச மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளிலிருந்து கௌதம் அதானி விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதானி குழுமம் தனது தரவு மைய திட்டத்திற்காக சர்வதேச வங்கிகளிடமிருந்து $800 மில்லியன் கடனை பெற்றுள்ளது. இந்தியாவின் ஜூலை மாத சில்லறை பணவீக்கம் 4.4% மாறாமல் இருக்க வாய்ப்பு. பரவலான விலை அழுத்தங்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 4.4 விழுக்காடு ஆக மாறாமல் இருந்திருக்கலாம் என்று மின்ட் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவின் ஜூலை மாத சில்லறை பணவீக்கம் 4.4% மாறாமல் இருக்க வாய்ப்பு. நிலையான சரக்கு போக்குவரத்து மற்றும் அரசாங்கத்தின் கடுமையான வரி விதிமுறைகளுக்கு மத்தியில் இந்த ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. இந்திய சில்லறை வர்த்தகர்கள் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் $9.6 பில்லியன் இழப்பு. இந்தியாவில் உள்ள தனிநபர் சில்லறை வர்த்தகர்கள் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் வர்த்தகத்தில் $985 பில்லியன் $9.60 பில்லியன் இழப்பை சந்தித்துள்ளனர். இந்த பெரும் இழப்பு ஊக வர்த்தகத்தில் ஈடுபடும் சில்லறை முதலீட்டாளர்களுக்கான அதிகரித்து வரும் அபாயங்களை சுட்டிக்காட்டுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ரூபாய் மதிப்பு 2 வார சரிவை எட்டியது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 0.15 விழுக்காடு சரிந்து 95.43 ஆக 2 வார கால சரிவை எட்டியுள்ளது. அமெரிக்கா ஈரான் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 0.65 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $82.65 ஆக நிறைவடைந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். இண்டெல் நிறுவனம் பங்குகள் விற்பனை மூலம் $20 பில்லியன் திரட்டியது. இண்டெல் நிறுவனம் தனது பங்குகள் விற்பனை மூலம் $20 பில்லியன் திரட்டியுள்ளது. இது அதன் ஆரம்ப இலக்கான $15 பில்லியனை விட அதிகமாகும். இந்த நிதி நிறுவனத்தின் தற்போதைய மீட்பு திட்டங்கள் மற்றும் உற்பத்தி விரிவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும். சீமென்ஸ் முதல் காலாண்டு நிகர லாபம் 18% சரிந்து $343 கோடியாக குறைந்தது. சீமென்ஸ் நிறுவனம் தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 18 விழுக்காடு சரிவை சந்தித்து $343 கோடியாக பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் $422 கோடியாக இருந்தது. இருப்பினும் இந்த காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் $4,714 கோடியாக வலுவாக உள்ளது. 1 பில்லியன் பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த அரசு ஒப்புதல். $10 மற்றும் $20 மதிப்புகளிலான 1 பில்லியன் பாலிமர் ரூபாய் நோட்டுகளை கொள்முதல் செய்து அறிமுகப்படுத்த இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பாலிமர் நோட்டுகள் ஆயுட்காலத்தை நீட்டிக்க தற்போதைய காகித நோட்டுகளுடன் இணைந்து புழக்கத்தில் விடப்படும். உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவு. தங்கம் விலை 0.66 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,447.30 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 0.80 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $65.43 ஆக நிறைவடைந்தது. இந்தியாவின் ஜூலை மாத வேப்பில் உருவாக்கம் 6% உயர்ந்து 13.98 கோடியாக அதிகரிப்பு. இந்தியாவில் ஜூலை மாதத்தில் வேப்பில் உருவாக்கம் ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு உயர்ந்து 13.98 கோடியாக அதிகரித்துள்ளது. இது நிலையான சரக்கு போக்குவரத்தை காட்டுகிறது. இந்த வளர்ச்சி மாநிலங்களுக்கு இடையேயான வலுவான உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் பொருளாதார செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது.
FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,447.30 0.66 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,36,454 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.66 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,477 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65.43 0.80 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 2,008 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.80 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $65.96 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.65 0.65 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.65 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.12 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.43.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 29 பைசா இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 ரூபாய் 50 பைசா 2,906 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.